ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பேக்கரி ஸ்டைலில் பனானா கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இந்த பனானா எடுத்திருக்கேன். இந்த பனானா எங்கள் ஊரில் மோரிஸ் பழம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பனானாவில் செஞ்சீங்கன்னா நமக்கு கேக் பேக்கரியில் எப்படி கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த பனானாவை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பனானாவை நல்லா மசித்து 1 கப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் சுகரும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டரும் சேர்த்து பண்ணலாம். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவையில்லை. விஸ்க் வச்சே சூப்பராக செய்யலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகுறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு முட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் மைதாவும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 1 பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்து நல்லா சீவ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேட்டர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஓவர் மிக்ஸ் ஆகிரோன்னு பயப்பட வேண்டாம். கேக் நல்லா தான் வரும். அதனால் நீங்கள் விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த கேக்கை ப்ளெயினாகவும் பண்ணலாம், இல்லை நட்ஸு சேர்த்தும் பண்ணலாம். நான் இன்றைக்கி நட்ஸு சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். நான் கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 8 இன்ச் சைஸில் டின் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு இந்த பேட்டர் அதில் சேர்த்துக்கலாம். பேட்டர் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக டேப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கேஷ்யூ நட் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் ஒரு 40 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் கேக்கை. 14 மினிட்ஸுக்கு அப்புறமா கேக் இந்த மாதிரி பேக் ஆகிருந்துச்சு. சூப்பராக நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கேக் ரொம்ப சாஃப்டாக அப்படியே பேக்கரி ஸ்டைலில் நமக்கு கிடைக்கிற மாதிரியே இருந்துச்சு. டேஸ்ட்டு முதல் எல்லாமே நமக்கு பேக்கரியில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.